புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை பாராட்டி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கவிதையை சொன்னார். இல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளிலே இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தேன். இல்லாததில்லை இணையில்லை, அதுல சொல்லாததே இல்லை என்றால் இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதுல ரீல்ஸ் பத்தி சொல்லியிருக்கா? என்ன எல்லாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டீங்களே, இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமா? சிறுவர்கள் கேட்கிறார்கள், இவங்க நல்லா பேசுவாங்க, யூடியூப்ல வருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா அறிமுகப்படுத்தினா அந்த குழந்தைங்க நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு மெதுவா வந்து, ஆன்ட்டி நீங்க இன்ஸ்டாவில் இருக்கீங்களா? இல்லைம்மா, ரொம்ப பழைய பூமராட் இருக்கு, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா இன்ஸ்டாவில் இருக்கணும், ரீல்ஸில் வரணும். இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு திருக்குறளில் இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உண்மையில் பார்த்தா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன வாழ்தல் இதென்று இருந்தலும் இளமே சாதலை பற்றி கவலைப்பட்டதில்லையே, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம பசங்க ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. முடிங்க, இதெல்லாம் கவலைப்படாதப்பா, இதை 2 வரியில் சொல்கிறேன் என்று சொன்ன திருக்குறளே ரீல்ஸ் தான். உங்கள் காலத்துக்கு இன்ஸ்டாகிராமை கொண்டு வந்தவரே திருவள்ளுவர் தான். 10 வரியெல்லாம் எழுதினீங்கன்னா படிக்க மாட்டேன், மரியாதையாக 2 வரியில் சொல்லுங்க என்று இன்றைக்கு குழந்தைகள் கேட்கிற அந்த 2 வரியில் அந்த கருத்தை சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளோதான், நீ அடுத்த வரியை கூட படிக்காதமா, 2 வார்த்தை முடிஞ்சு போச்சு என்று சொன்ன அந்த வள்ளுவரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய இந்த பெரும் நிகழ்வில், இந்த கருத்தரங்கில் நான் பங்கேற்கிறேன்.